என்னப்பா 2026ஆம் வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான வருஷம்னு பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? ஆமாங்க. 2026ல சுப கிரகமான குரு பகவான் ஒரு கிங்கரன் மாதிரி செயல்பட போறாரு. இந்த ஒரே வருஷத்துல அவர் 2 தடவை ராசி மாற போறாரு. இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல 2 ராசி மாற்றமா? அது எப்படி நடக்கும்? வருஷத்தோட ஆரம்பத்துல அவர் மிதுன ராசியில இருப்பாரு. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள நுழையறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி உச்சம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறதுங்கிறது தர்மம் தலை தூக்கறதுக்கான ஒரு அறிகுறி. குரு உச்சம் பெற்றா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குரு உச்சம் பெறும்போது ஹன்ஸ்ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷ யோகம் உண்டாகும். இதனால உலக அளவுல மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். முக்கியமா கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் அப்புறம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கடகத்திலேயே இருப்பாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் முதல் அக்டோபர் வரை கடகத்துல உச்சமா இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பெயர்ச்சியாகிறாரு. இப்படி ஒரே வருஷத்துல உச்சம் பெத்து அப்புறம் சிம்மத்துக்கு போறது ரொம்ப வலிமையான மாற்றம். இதனால நாட்டோட பொருளாதாரம், கல்வித்துறை, ஆன்மீகத்துல பெரிய திருப்புமுனை ஏற்படும். வேற என்ன விசேஷமான தகவல் இருக்கு? இந்த வருஷத்தோட முற்பகுதியில அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பயணம் செய்றாரு. புனர்பூசம்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். இதனால பிசினஸ்ல நஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க எல்லாருக்கும் ஒரு புது வழி பிறக்கும். புதுசா குழந்தை பாக்கியம், பெரிய பதவிகள் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம். அப்போ 2026ஆம் வருஷம் ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு விடியல தரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குரு பகவானோட இந்த வேகமான மற்றும் வலிமையான சஞ்சாரம் தனிமனித வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். குருவோட அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு விசித்திரமான ஆனா சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். குரு பகவான் இப்போ அவங்க ராசிக்கு 8வது இடமான கடகத்துல போய் உச்சம் பெற போறாரு. 8ஆம் இடம்னா மறைவு ஸ்தானமாச்சே, அது கெடுதல் பண்ணாதா? அங்கதான் ஒரு ரகசியம் இருக்கு. ராசி அதிபதியே மறைவு ஸ்தானத்துல உச்சம் பெற்றா அது விமல யோகம்னு சொல்லப்படும். அதாவது கெட்டது விலகி மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். அப்படியா? அப்போ குடும்பத்துல இருக்கிற குழப்பமெல்லாம் தீர்ந்துடுமா? கண்டிப்பா. குருவோட பார்வை 2வது இடமான குடும்பஸ்தானத்துல விழறதால பேச்சால வந்த சண்டைகள் எல்லாம் சரியாகிடும். பிரிஞ்சிருந்த சொந்தக்காரங்க தேடி வருவாங்க. வீட்ல கெட்டி மேளம் கொட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு முதிர்ச்சியான அன்பு பிறக்கும். வேலை, தொழிலுக்கெல்லாம் இந்த விமல யோகம் கை கொடுக்குமா? கண்டிப்பா. இதுவரைக்கும் வேலையில உங்களை மட்டம் தட்டினவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வுன்னு மாற்றங்கள் நடக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிர்பாராத முதலீடு கிடைக்கும். முக்கியமா ஹோட்டல் பிசினஸ், ஸ்கூல் நடத்துறவங்க, ஆன்மீக பொருட்கள் விற்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். பணவரவு பத்தி சொல்லுங்களேன். 8ஆம் இடத்து குரு கைய கடிக்க மாட்டாரே? இல்லவே இல்ல. வராதுன்னு கைவிட்ட பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகும். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமா முடியும். நகை வாங்குறது, புது வீடு கட்டுறதுன்னு பெரிய முதலீடுகள் நடக்கும். ஆனா ஒரு சின்ன அட்வைஸ், மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து மட்டும் இப்ப போடாதீங்க. அது சிக்கல தரும். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? மனசு ரொம்ப அலைப்பாயுதே நிறைய பேருக்கு. குருவோட பார்வை 4ஆம் இடத்துல விழறதால மன அழுத்தம் குறைஞ்சு நிம்மதியான தூக்கம் வரும். முகத்துல ஒரு புது பொலிவு, அதாவது தேஜஸ் தெரியும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மருத்துவ செலவு மிச்சமாகும். அந்த பணத்தை அப்படியே சேமிப்புல போடலாம். பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி ஏதாவது விசேஷம் உண்டா? பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேரும். அவங்க கல்வியில பெரிய சாதனை பண்ணுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வாரிசு அமையும். பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடியும். அவங்க வளர்ச்சிய பார்த்து நீங்களே நிகிழ்ந்து போவீங்க. பயணங்கள் பத்தி என்ன சொல்றீங்க? குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதால புனித பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள் போக வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிற தனுசு ராசி இளைஞர்களோட கனவு இப்போ நனவாகும். போற இடத்துல நல்ல மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். அப்போ தனுசு ராசிக்கு இது ஒரு மீட்சி காலம்னு சொல்லுங்க. ஆமாங்க. இதுவரைக்கும் இழந்த செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க காலம் கணிஞ்சிருச்சு. தன்னம்பிக்கையோட செயல்பட்டா வெற்றி நிச்சயம். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே.
உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.